நீங்கள் சாப்பிட உட்காந்துட்டீங்க, சாப்பாடு உங்கள் முன்னாடி வந்துருச்சு, சாப்பிட்டுறீங்க. ஐயோ, சாப்பிடும்போது திடீர்னு ஞாபகம் வருது, ஜெபிக்கலையே, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தேவனே இந்த சாப்பாடை எனக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிங்க. உடனே ஐயோ நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லாமல் சாப்பிட்டுட்டோமே, தேவன் நம்ம மேலே கோவப்படுவார்? இல்லைங்க. நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தில் நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நல்லது, இது ரெண்டும் இல்லாமல் நீ வெதுவெதுப்பாக இருந்தனா உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனலாக இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம், குளிராக இருக்கிறது உலகத்துக்குரிய வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது குளிராக இருந்தனா உன்னை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு நாங்கள் சொன்னாரா? இல்லை. ஏன்னா குளிராக இருக்கிற மனுஷன், இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்கிற மனுஷன் எப்படி இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்போது அவன் 1000 வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டு வந்துடுவான். அந்த வாய்ப்புக்குள்ள அவன் வந்துடுவான். அனலாக இருக்கிறவங்க இவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுகை பண்ணுவாங்க. ஆனால் இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் போலி கிறிஸ்தவர்கள். அவங்கள தான் தேவன் என்ன பண்ணிடுவாராம், வாமிட் பண்ணி போட்டுருவாராம். அதாவது வாந்தி பண்ணி போட்டுருவார். வாந்தினா என்ன? நமக்கு உள்ளே போச்சுன்னா ஒரு விஷயம் ஜீவன், அது நமக்கு வெளியில் வந்துடுச்சுன்னா இதில் ஜீவன் இல்லை, இந்த ஜீவன் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போது ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு கிறிஸ்துவ மாதிரியே நடக்க முடியாமல், உலகத்துக்குள்ளேயும் ஒழுங்காக இருக்க முடியாமல், ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம வந்துட்டோமே, நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறதுக்காக வேஷம் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் தான் வெது வெதுப்பான மனுஷ நிலைமை. அவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவாராம், வாந்தி பண்ணி வெளியில் போட்டுருவார். அப்படி வாந்தி பண்ணி வெளியில் போட்டதை அவர் திரும்ப எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா எடுக்க மாட்டார். நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அனலாக இருக்கணும், அல்லது இந்த ஓட்டத்தை என்னால் ஓட முடியல, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு பகிரங்கமாக நின்றுடுங்க. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் 1000 வருஷ அரசாட்சியில் ரட்சிக்கப்படலாம். அதை விட்டுட்டு நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு இந்த ஓட்டத்தில் எல்லாருக்கூடையும் வேஷம் போட்டு நடந்தோம் அப்படின்னா நம்முடைய முடிவு 2ஆம் மரணமாக இருக்கும்.